வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், என் உயிர் இருக்கும் வரை தமிழ், தமிழ் எங்கள் மூச்சு, எங்கள் உயிர் இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். அதை இவங்க யாராவது நடைமுறைப்படுத்துனாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிச்சாங்க. அப்போ என்ன காரணம் சொன்னாங்க? தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்லி தானே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு நாம் எல்லாருமே ஆதரவு கொடுத்தோம். இன்றைக்கி அந்த தமிழில் எத்தனை பேர் எழுத படிக்க தெரியுது? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு தமிழில் பேச வரும், ஆனால் எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய படித்து பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட தமிழ் தெரியல. ஒரு தடவை நான் தமிழில் ஒரு குறுஞ்செய்தியை ஒன்று அனுப்பி விட்டேன் ஒரு நண்பருக்கு. அவர் அவர் மறுநாளைக்கு அவர் பார்த்தோன்னே, "சார் நான் அனுப்பின குறுஞ்செய்தியை படிச்சிங்களா சார்?" அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, "இல்லை சார் படிக்கல." "ஏன் படிக்கலன்னு?" "கோச்சிக்காதீங்க, எனக்கு தமிழ் வந்து நல்லா பேசுவேன், ஆனால் என்னென்னா எனக்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. என் மனைவி கிட்ட கொடுப்பேன், மனைவி ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் படித்து சொல்லுவாள், நான் வந்து தெரிஞ்சுப்பேன். அப்படி தான் நான் தமிழ் தெரிஞ்சுப்பேன்." அப்படின்னாரு. "ஏங்க நீங்கள் தமிழ் தானேங்கன்னு?" கேட்டோன்னே, "ஆமாங்க தமிழ் தாங்க, ஆனால் நான் படித்தது ஃபுல்லாக ஹிந்தியில் படித்தேங்க, அதனால தாங்க எனக்கு தெரியாது." அப்படின்னாரு. அவருக்கு வயசு என்னன்னா ஒரு 30, 35 வயசு இருக்கும். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படி தமிழ் மேலே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. தமிழ் வந்து அழிகிறதுக்கான முதல் படியே இது தான் பார்த்துடுங்க. 50 ஆண்டுகளில் தமிழ் படிக்கிறது வந்து குறைஞ்சிருக்கு, சரிஞ்சிருக்கு. 2000 ஆண்டு பழமையான ஒரு தமிழ் இன்றைக்கி 50 ஆண்டுகளில் சரிவு செஞ்சுருக்குன்னா அது காரணம் யார்? திராவிட நாடு. திராவிடத்துக்கு முன்னாடி என்னால் யாரெல்லாமோ இருந்தாங்க, அவங்களாம் இருக்கும்போது அழியாத தமிழ் இந்த திராவிட நாடுன்னு சொல்லும்போது தான் அழிய ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க வந்து ஒழுங்காக தமிழை சொல்லிக் கொடுக்க அனுமதிக்கலை. தமிழ் தமிழ் தமிழ்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாமே தமிழ் தமிழ் கிடையாது, ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்ட்டாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணிட்டோம், இங்கிலீஷில் பேசினா தானே நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிறோம். அதே நேரத்தில் 2வது மொழியாக என்ன பண்ணோம், தமிழை கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல, அது கற்றுக் கொடுக்கல. அவங்க வந்து ஹிந்தியை கற்றுக் கொடுத்தாங்க, ஹிந்தியை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு வகைக்கு நல்லது. என்ன காரணம்னா, இன்றைக்கி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நிறைய வந்துடுது. அங்கே பார்த்தா இந்தியா முழுக்க உள்ள ஊழியர்கள் வந்து அந்த கம்பெனியில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன மொழியில் பேசிக்கிறாங்கன்னா ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நமக்கு வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட ஆங்கிலத்தில் பேசணும். அப்படி ஆங்கிலத்தில் பேசுனா வெளிநாட்டுக்காரனுக்கு நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அதனாலேயே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பிற மொழியில் உள்ள ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்களோடு சேர்ந்து அவங்க பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்குது. அந்த விதத்தில் ஹிந்தி வந்து கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் தமிழை ஒழுங்காக படிக்க வச்சுருக்கணும். அதை வந்து நாம் விட்டுட்டோம். அதனால் நாம் இழந்தது நிறைய. தமிழக அரசாங்கமும் தமிழில் படித்த பிஏ, எம்ஏ படித்த தமிழ் பட்டதாரிகளுக்கு என்ன வேலைவாய்ப்பில் என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காங்க? அதை பற்றி என்றைக்காவது நம்ம சிந்தித்தோமா? இவங்க தமிழில் படித்த முழுக்க தமிழில் படித்த அல்லது பிஏ, எம்ஏ தமிழ் முடித்தவர்களுக்கு அரசாங்க பணியில் வேலை கட்டாயம். 20% வேலை இல்லை 30% வேலை அந்த மாதிரி கொண்டு வந்தாலே பல இளைஞர்கள் வந்து தமிழ் பாடத்தை முதன்மையாக எடுத்து படிச்சிருப்பாங்க. அதற்கான வாய்ப்பை இவங்க யாருமே ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இவங்களுக்கு அரசியல்வாதி தானே, பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் வேலையை போட்டு கொடுக்கணும். அப்போ அதனால் அந்த ஜியோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மையான காரணம். பணம் பண்ணுறது மட்டுமே இவர்களுடைய நோக்கமே ஒழிய தமிழை வளர்ப்பது அல்ல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத கீழே எழுதுங்க. நன்றி, வணக்கம்.